ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டிகோட் மார்க்கெட் ட்ரேடிங் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஈஸியாக அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரேட் செட்டப். அது வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கும் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அந்த ட்ரேட் செட்டப்பை இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து டிகோட் மார்க்கெட் ட்ரேடிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேட் செட்டப். இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரேட் செட்டப். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த ட்ரேட் செட்டப்பை வந்து நம்ம பார்க்கறதுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹூமன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராப் பேஸ்டான ட்ரேட் செட்டப். ஸோ நம்ம வந்து ட்ராப்னு வந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் ட்ராப் ஆகணும் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து காமனாக ஏன் அந்த ட்ராப்ல மாட்டுறாங்க, ஓகேங்களா? ட்ராப்ல ஏன் மோஸ்ட் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேஸ்டான ஒரு காமனான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஏன் மோஸ்ட் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அந்த ட்ராப்ல மாட்டுறாங்க, எதனால மாட்டுறாங்க, அப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும். அதாவது ஃபீலிங்ஸ் மீன்ஸ் இஸ் எமோஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இன் ட்ரேடிங்கை நம்ம காமன் ட்ரேட் செட்டப்புக்கு பார்க்க போறோம். அதுவே வந்து நம்மளுடைய ட்ராப் ட்ரேட் செட்டப், ஓகேங்களா? இதுதான் ட்ராப் ட்ரேட் செட்டப். இந்த ட்ராப் ட்ரேட் செட்டப்ல எப்படி ஹியூமன் எமோஷன்ஸ் பிளே ஆகுது, அந்த செட்டப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அது எப்படி நம்ம ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் கிளியரா பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த ட்ராப் ட்ரேட் செட்டப்புக்கு வந்து என்னென்ன மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்விங் ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். அந்த ஜோன்ஸில் தான் நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மாடியூல், ஓகேங்களா? ஸோ அது என்ட்ரி மாடியூல் எப்படிலாம் என்ட்ரி மாடியூலை வந்து நம்ம அதை வந்து பிளான் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. என்ட்ரியில் தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஈவன் தோ எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய பேக் டெஸ்டிங், அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி என்ட்ரியில வந்து ப்ராப்ளமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த இதுல வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்ண ஒரு விஷயம் அது என்ட்ரி மாடல்ஸ். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹோல் செட்டப் எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த இதுல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓவரால் செட்டப்பை வந்து நம்ம வந்து சார்ட்லேயே வந்து ஒரு 2 ட்ரேட் செட்டப் எப்படி ரீசன்ட் டைம்ஸ்ல நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சார்ட்ஸ்ல வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபைனலா வந்து ரேப் அப் த மீட்டிங், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைனலா இதுதான் ஓவராலா பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனோட எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் ட்ரேடிங்ல அப்படின்னு இங்க வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோப், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபியர், ஓகேங்களா? தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனிக். இந்த 3 சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த ட்ராப் ட்ரேட் செட்டப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ரிப்பீட்டடா பிளே ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா இப்போ வந்து அந்த ட்ரேட் செட்டப்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா ஒரு ட்ரேடை வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கரெக்ட் டைரக்ஷன்ல ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹோப் கிரியேட் ஆகும், ஓகேங்களா? ஐ ஹேவ் டேக்கன் த ட்ரேட் இன் கரெக்ட் டைரக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பிரைஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டா ரிவர்ஸ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபியர் வரும். அந்த ஃபியர் வந்து ஒன்றும் கிடையாதுங்க, நத்திங் பட் தட் இஸ் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு பொசிஷன் ஆப்போசிட்ல போறப்போ, உங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பொசிஷன் ஆப்போசிட்ல போறப்போ உங்களுக்கு வந்து ஃபியர் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். என்னடா நம்ம எடுத்த டைரக்ஷன்ல, அதாவது ஹோப் நம்பிட்டு இருந்த ஒரு டைரக்ஷன்ல போகலையேன்னு ஒரு ஃபியர் வரும். ஃபியர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அது இன்னும் டெப்தா உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேனிக்கா எக்ஸிட் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ பேனிக் எக்ஸிட். நீங்க வந்து பேனிக் எக்ஸிட் ஆயிட்டு எதனால நீங்க அது பண்றீங்கன்னா, உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ், உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்றீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் திருப்பி நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது வாங்க அதை வந்து நம்ம எப்படி ஒரு நார்மலான ஒரு ட்ரேட் செட்டப்ல இந்த 3 விஷயங்கள் திருப்பி ஆகும், ஓகேங்களா? இப்போ ட்ராப் ட்ரேட் செட்டப்லயும் அது எப்படி ஆகுதுங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் ட்ரேட் செட்டப். ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் ட்ரேடர்ஸை எடுக்கிறது. ஓகேங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சுக்கோம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு சப்போர்ட் ஜோன், டே ஹை, டே லோ, ப்ரீவியஸ் டே ரிஜெக்ஷன் ஜோன்ஸ், ஏதாவது 1 hour ஜோன், 1 day ஜோன், ஏதாவது ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, அப்படி நம்ம வச்சுக்கோம். இங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் எடுத்துருச்சு, இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டல்ல பார்த்தோன்னே இங்க சப்போர்ட் ட்ரேட், இந்த இடத்துல வந்து என்ட்ரியை பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ட்ரியை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேப் விட்டு. ஸோ இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க அப்படின்னே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கிரியேட் ஆகும்னா, ஹோப் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் இப்படி போகும் அப்படிங்கிறத ஹோப் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஹோப் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் நடந்திருக்கு. ஓகே, நம்ம கரெக்டான ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது கேண்டல் சடனா இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர்ல வந்திருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆகிடும். ஓகேங்களா, இங்க வரப்பவே அவங்களுக்கு வந்து ஃபியர் வந்துடும். ஓகேங்களா, இந்த இடத்துல வரப்பவே ஃபியர் ஆகிடும். ஓகேங்களா, ஃபியர் ஆகிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. என்னடா நம்ம ட்ரேட் எடுத்தோம், இப்படி போகும்னு டைரக்ஷன்ல நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல திரும்பி உடனே இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபியர் ஆகிடுவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னன்னா, பேனிக் எக்ஸிட். இந்த இடத்துல அவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆயிட்டு அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, இது ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் போடாம நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க, அவங்க சுச்சுவேஷன்ல ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இந்த ட்ரேட் வந்து ஃபர்தரா இப்படி கண்டினியூஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து பிக் லாஸ்ல வந்து அவங்களுடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரேட் வித் யுவர் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஸோ இது நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து சப்போர்ட் ட்ரேடர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க. சரி, அவங்க இதை சரி ஓகே, சப்போர்ட் ட்ரேடர் தான் பிரச்சனை, அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த இன்னொரு கேட்டகரி ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர். ஒருத்தவங்க எப்பவுமே சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இவங்களும் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்டயும் ஃபெயில் ரேட் வந்து இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்காக ஒரு பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி உருவாக்குன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட். ஓகேங்களா, இப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட என்ட்ரியை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு ஹோப் கிரியேட் ஆயிருக்கும், நம்மளுடைய டைரக்ஷன்ல ட்ரேட் போக போகுது அப்படின்னு ஹோப் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் அவங்க ஜோனுக்குள்ள வரதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஃபியர் சுச்சுவேஷன் வந்துடும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த கிரீன் கேண்டில் வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் இந்த கேண்டிலுக்கு மேல இல்ல இந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் எக்ஸிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேனிக் எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸா இந்த டைரக்ஷன்ல வந்து இப்படி மூவ் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் நடந்திருக்கும். ஓகேங்களா, நீங்க ஒரு டெய்லியும் ட்ரேட் பண்றவங்களா இருந்திருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களா இருந்திருக்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணினாலும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட்ல வந்தா நம்ம சப்போர்ட் எடுத்தா நம்ம பை பண்றோம், சப்போர்ட்டை பிரேக் பண்ணா செல் பண்றோம். ஸோ இதை ரெண்டு மட்டுமே பண்றவங்களுக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, ஒரு சில டைம் ரெண்டுமே பண்றவங்க இருக்காங்க, சப்போர்ட்ல வந்தா பை பண்றவங்களும் இருக்காங்க, பிரேக் அவுட் ஆனா செல் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் டபுள் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். பை பண்ணணும் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும், செல் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த லாஸை ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல பண்ண லாஸை கவர் பண்றதுக்கு செகண்ட் ட்ரேடு ஓகே மார்க்கெட் செல்லு தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ட்ரேட்ல என்டர் ஆவாங்க. செகண்ட் ட்ரேட்ல என்டர் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படியே மாத்தி பண்றதுனால இப்போ வந்து என்னன்னா ட்ரேட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும், அவங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. ஆல்ரெடி 2 ஸ்டாப் லாஸ். இது இந்த மார்க்கெட் என்ன நடக்குதுன்னே வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஒரு சுச்சுவேஷனே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாம போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நானும் இருந்திருக்கேன், மேபி நீங்களும் இப்ப இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு காமன் ட்ரேட் செட்டப்ல நடக்கிறது. சம்டைம் இதுவும் பாஸ் ஆகலாம். ஓகேங்களா, சம்டைம் இதுவும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இது ஃபெயில் ஆகும்னு நான் எல்லா டைம் சொல்லவில்லை, மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ
இப்போ ஒரு காமன் ட்ரேட் செட்டப் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வரப்போ இங்க பை பண்ணணும். அப்படி இல்ல இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா உடனே செல் பண்ணணும். ஓகேங்களா? இங்க கீழே செல் பண்ணணும், இங்க வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? இங்க செல் பண்ணணும், இங்க பை பண்ணணும். இது ரெண்டு மட்டுமே தான் ஒரு காமன் ட்ரேட் செட்டப்ல இருக்கு. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற ஒரு ட்ரேட் செட்டப் அது வந்து என்னன்னா பிரேக் அவுட் ட்ராப். ஓகேங்களா? பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? அது வந்து எல்லாரும் ஜோனுக்கு வந்தா என்ட்ரி பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ எடுப்பாங்க. ஆனா அந்த ட்ரேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோனுக்கு வந்தா மட்டும் என்ட்ரியே எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஜோனுக்கு இதுதான் ஜோன் வச்சுக்கோங்களேன். ஜோனுக்கு வரட்டும், அங்க நடக்கிற ட்ரேடர்ஸோட டெசிஷன் என்ன, இங்க இருக்கிறவங்களோட ஃபீலிங், அதாவது அதுதான் எமோஷனல் சொல்லுவேன். எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஆயிட்டாங்களா, ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றாங்களா, இப்போ அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க, ரிலீவ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க ரிலீவ் ஆகிறப்பதான் நம்மளுடைய என்ட்ரியே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மல் ட்ரேட் செட்டப் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வருவாங்க, ட்ரேட் எடுப்பாங்க. ஆனா நாம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற ட்ரேடர்ஸோட டிசிஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். வாங்க அந்த ட்ரேட் செட்டப்பை இப்போ பார்ப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஓடி இன் ஷார்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? இது வந்து பைக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஒரு பை பண்றீங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்ல வந்து இருக்கிறப்போ இதுதான் ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஜோன்ல நம்ம இந்த செட்டப்பை வந்து வேலிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எந்த ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹியூஜ் பையிங் டிசிஷனை வந்து எடுத்திருப்பாங்க பை பிக் ட்ரேடர்ஸ். ஓகே, இது எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கறத அப்கமிங் ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து என்னன்னா ஒரு 30 மினிட்ஸோட ஒரு ஸ்விங்கோட ரிவர்சல் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்கமிங் ஸ்லைட்ல இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சப்போர்ட் ஜோன்ல வரப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்தாலும் பை பண்ணக்கூடாது, பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம செல் பண்ணக்கூடாது. நம்ம நார்மல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர் கிடையாது இந்த ட்ரேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து நடக்கிற ட்ரேடர்ஸோட டிசிஷனை பேஸ் பண்ணி எடுக்கிற பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க பிரேக் அவுட் ஆனோனையும் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் என்டர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹோப் கிரியேட் ஆயிருக்கும், நம்ம கரெக்ட் டைரக்ஷன்ல என்டர் ஆயிருக்கோம்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபியர் ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனுக்கு போயிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்னா இந்த கேண்டிலுக்கு மேலதான் வச்சிருப்பாங்க. சம் ஆஃப் தெம் இங்க வச்சிருப்பாங்க. நிறைய குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட என்ட்ரியே வந்து அதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. நம்ம இந்த கேண்டில் க்ளோசிங்லயோ அதுக்கப்புறம் இங்கேயோ இல்லை எங்கேயோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி எடுத்து இங்க இவ்வளவு மார்க்கெட்டை வந்து எடுத்துட்டு போறோம். ஏன் அப்படின்னா இங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் என்டர் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல் ஆர்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்களுடைய ஆப்போசிட் அவங்க எக்ஸிட் ஆகணும்னா என்ன ஆர்டரா இருக்கும்னா அது வந்து பை ஆர்டர்ஸா இருக்கும். இப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா பை ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இங்க பாருங்க, ஆல்ரெடி ஹியூஜ் பையிங் வந்து டிசிஷன் இங்க மேட் பண்ணங்காட்டி தான் இது ஒரு சப்போர்ட் ஜோனாவே கிரியேட் ஆயிருக்கு. அதனால இங்க வரப்போ மறுபடியும் அவங்க ஒரு பையிங் டிசிஷனை மேட் பண்ணலாம். அது எக்ஸாக்டா இந்த ஒரு பிரைஸ்ல தான் பண்ணணும்னு கிடையாது. பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க அந்த டிசிஷனை மேக் பண்ணலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். அப்படி அவங்க மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். ஹிட் ஆகுச்சுன்னா இவங்க எக்ஸிட் ஆவாங்க. இது ஒரு செகண்ட் ரீசன். ஸோ இங்கேயும் பையிங் ஆர்டர்ஸ் வருது, இங்கேயும் நமக்கு பையிங் ஆர்டர்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டு பையிங் ஆர்டரும் என்ன பண்ணும்னா மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஹியூஜ் பையிங் மூமெண்டம் வந்து கிரியேட் பண்ணிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடர்ஸ்லாம் இங்க என்டர் ஆயிட்டு மார்க்கெட்டை இப்படி அப் ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற ட்ராப் ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாவே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்டர் ஆகுறாங்க. அவங்க இந்த கேண்டில்ல மேபி இந்த கேண்டில்ல
ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் மூலியமா ரிலீவ் பண்ணுவாங்க. அங்கிருந்து நாம இந்த ட்ரேட் செட்டப்பை எடுத்துட்டு போக போறோம். இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப். ஓகேங்களா, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ட்ரேட். இதே வந்து பாத்தீங்கன்னா செல் சைடு சேம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் செல்லிங் டிசிஷன்ஸ் வந்து இங்க ஆல்ரெடி பிக் பிளேயர்ஸ் மேட் பண்ணிருக்காங்க. அது வந்து என்னன்னா 30 மினிட்ஸோட ஸ்விங் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்கமிங் ஸ்லைட்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம், இங்க பிரேக் அவுட் ட்ரேடர் சென்டர் ஆயிருப்பாங்க, லாங் போயிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஆன உடனே அவங்களுக்கு வந்து ஃபீலிங் ஸ்ட்ரெஸ், இங்க ஹோப் இருக்கும், இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் உடனே அவங்க பேனிக் சுச்சுவேஷன் எக்ஸிட் ஆயிடுவாங்க. எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டு இப்படி கீழே போயிடும். ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட்ல என்னங்கிறது அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இங்க வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் இங்க இருக்கங்காட்டி அவங்களுடைய மறுபடியும் அவங்களுடைய செல்லிங் ஆர்டர்ஸ் இங்க போடுறாங்க. இன்னொன்னு, இங்க தப்பா லாங் போனவங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்ன அவங்களுடைய செல்லிங் ஆர்டர்ஸ் உள்ள வரும். இங்க ஒரு செல் ஆர்டர்ஸ், இங்க ஒரு செல் ஆர்டர்ஸ். இந்த ரெண்டு செல் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ணும்னா, இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இங்க பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து செல் தான் பண்ணி எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா, நீங்க பண்ணீங்கன்னாவே அதுதான் நடக்கும். அவங்க செல் பண்ணி எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்கேயோ இல்ல இங்கேயோ எங்கேயாவது என்டர் ஆகி இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க ட்ராப் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ட்ரியே. பிரேக் அவுட் ஆகல, சரி ஓகே, உங்க கொஸ்டின் மேபி இருக்கலாம், இங்க வருது பிரேக் அவுட்டே ஆகல, இப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து நான் சொன்னேன், சம்டைம் அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடரும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் வித்தவுட் பிரேக் அவுட். ஸோ நம்ம ட்ரேட் செட்டப்ல அது கிடையவே கிடையாது. இந்த ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்க பிரேக் அவுட் நடந்தப்ப யாரெல்லாம் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹூமனா இருக்கலாம். ஓகேங்களா, இப்ப நிறைய ஆல்கோ இருக்கு, ஆல்கோ சிஸ்டம்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா, பிரேக் அவுட் சில பேர்லாம் வந்து இந்த பிரேக் அவுட் லைனை கிராஸ் பண்றப்பவே கேண்டில் க்ளோஸ் எல்லாம் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் கிராஸ் பண்றப்பவே வந்து பையிங் டிசிஷனா அவங்க எடுத்துருவாங்க, பிரேக் அவுட் தான் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ட்ராப் வந்து நிறைய நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செல் சைடு இருக்கிற ஒரு பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எங்க இந்த ஜோன்ஸ்லாம் நம்ம 30 மினிட்ஸ்ல வந்து ஸ்விங் ரிவர்சல் ஜோன் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் இது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன, விச் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல்? ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு இங்க ஆன்சர் இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னா, ஆல்ரெடி ஹியூஜ் பையிங், இங்க நல்லா பாத்துக்கோங்க, ஹியூஜ் பையிங் ஆர் ஹியூஜ் செல்லிங் டெசிஷனை வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்திருக்கணும் மீன்ஸ் ப்ரீவியஸா அவங்க எடுத்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பையிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இப்படி அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ ஒரு ஹை போயிட்டு இங்க ஸ்விங் லோ வருது. ஓகேங்களா, இங்க ஸ்விங் லோல இருந்து இவங்க இப்படி புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இங்க ஹியூஜ் பையிங் டிசிஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வரப்போ நீங்க இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப் ஆன பை ட்ரேட் செட்டப். ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ட்ரேட் செட்டப்பை எக்ஸிக்யூட் பண்ணி இப்படி எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா, செகண்ட் செல் செட்டப் வந்து எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சேம் ஸ்விங் ஹைல இருந்து நிறைய ஹியூஜ் செல்லிங் ஆர்டர் வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த செல்லிங் ஆர்டர் வந்து இவ்வளவு தூரம் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அங்க வரப்போ அங்கேயும் ட்ராப் நடக்கலாம். ஓகேங்களா, அங்கேயும் நடக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹியூஜ் பையிங் நடந்தோம்னா நம்ம பை செட்டப் பிஓடி பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை பார்க்கணும். ஹியூஜ் செல்லிங் நடந்திருந்தா செல் சைடை வந்து நம்ம வந்து ஹியூஜ் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை நம்ம வந்து பார்க்கணும். எது மோஸ்ட் பவர்ஃபுல்னா 30 மினிட்ஸ் ஸ்விங் ரிவர்சல் ஜோன் தான். ஓகேங்களா, இது வந்து 30 மினிட்ஸ்ல நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்விங் ஹை ஸ்விங்லாம் நீங்க வந்து 30 மினிட்ஸ்ல பார்க்கணும். ட்ரேடை நீங்க எக்ஸிக்யூட் பண்றது ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல. இதை நம்ம வந்து சார்ட்ல உங்களுக்கு நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகே, அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஓடி
பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப்னா என்னன்னு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணணுங்கிறது புரிவாயிடுச்சு. என்ட்ரிங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க என்ட்ரியை கரெக்டா எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்ட்ல முதல்ல நீங்க ட்ரேடுக்குள்ளாரே என்டர் ஆக முடியும். ஓகேங்களா? என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கு. என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவோம். பட் ஈவன் தோ அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை வந்து ரொம்ப போய் கேப்சர், அதாவது ப்ரைஸை ட்ரேஸ் பண்ணிலாம் போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம என்ட்ரிக்கு வந்தால் தான் அது என்ட்ரி, பட் இல்லை. ஓகேங்களா? இல்லைன்னா அது என்ட்ரி கிடையாது. அந்த ட்ரேடை அதோட அபார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவோம். ஓகேங்களா? ட்ரேட் என்ட்ரி நாட் ட்ரிகர். ஸோ நம்மளால அதை தான் பண்ண முடியும். நம்ம போய் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கண்டிப்பா கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கிறப்பதான் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க பிஓடி பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க வருது இந்த கேண்டில் வந்து பை சைடு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில் வரலாம். நீங்க இங்கேயே என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போகக்கூடாது. நமக்கு வந்து அவங்க வந்து பேனிக் எக்ஸிட் எங்க ஆவாங்கன்னு தெரியணும். ஸோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த ட்ரேட் செட்டப்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவங்க ஸ்டாப் லாஸும் பிரேக் அவுட் ஆகட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க என்ட்ரியை பிளான் பண்ணலாம். என்ட்ரி எங்க பிளான் பண்ணலாம்? இங்க போயிடலாம். ஓகே அப்படின்னா நீங்க இங்க போயிடலாமா? அப்படின்னா இங்கேயும் போகக்கூடாது. நீங்க வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்கணும் மார்க்கெட் கிட்ட. ஓகேங்களா? இங்கிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் ஸ்டாப் லாஸா வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ நீங்க இதோட 50% என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி அங்க கேளுங்க, மார்க்கெட் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட என்ட்ரியை ஜோனுக்கு பக்கத்துல இன்னும் நீங்க கம்மியா பிரைஸ் வேணும்னா ஜோனுக்கு பக்கத்துல கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த 2 என்ட்ரி. அதுக்கப்புறம் உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே கொஞ்சம் ரொம்ப பாயிண்ட்ஸ் கிடையாது, ஒரு வித்தின் 2-3 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல உங்க ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹியூஜ் விக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விக் மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் டெஃபினேஷன்ஸை வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய சாப்டரே இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த ட்ரேட் செட்டப்க்கு இது போதுமானது. ஓகேங்களா? இதை மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஹைக்கு மேலையும் இந்த கேண்டில் ஹைக்கு மேலையும் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? இது ஒரு செட்டப். இது வந்து ஒரு 3 கேண்டில் வச்சு பேஸ் பண்ண ஒரு ட்ரேட் செட்டப். அதே என்ட்ரி செட்டப். இப்படி இருந்தாதான் உங்களுக்கு வேலிட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி இருக்கலாம், 2 கேண்டில் வச்சிருக்கலாம். பிரேக் அவுட் ஆயிருக்கும், உடனே ரிவர்ஸ் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுலயும் வந்து நீங்க வந்து என்ட்ரி வந்து 50%லயோ இல்லைன்னா ஜோனுக்கு பக்கத்துல வச்சுட்டு உங்க ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க டார்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்தரா. இது உங்களுக்கு 2 கேண்டில் பேஸ் பண்ணினா ஒரு என்ட்ரி மாடல். இது வந்து 1 கேண்டில் பேஸ் பண்ணின என்ட்ரி மாடல். இந்த இடத்துல வந்து இதுவும் பிரேக் அவுட் தான். ஓகேங்களா? இதுவும் பிரேக் அவுட் தான். என்னன்னா இங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆயிட்டு ட்ராப் ஆயிட்டாங்க. இங்க வந்து பிரேக் அவுட் ஆக என்ட்ரி ஆயிட்டு உடனே ட்ராப் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க, ஆல்கோ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ற சிஸ்டம், ஏன் நிறைய ரீட்டைலர் ட்ரேடர் கூட சப்போர்ட் ஜோன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிறைய பேர் இங்கேயும் என்ட்ரி ஆயிடுவாங்க. கேண்டில்லாம் க்ளோஸ் பாக்குறதுக்குள்ளார அவங்க உடனே ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ இங்கேயும் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ட்ரேட் செட்டப்ஸை வந்து பாக்குறப்போ இந்த இடத்துலயும் நீங்க வந்து மேபி 50% ஆஃப் கேண்டில் இல்லைன்னா ஜோனுக்கு பக்கத்துல என்ட்ரி கேளுங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆயிட்டு தான் ஃபேவரபிள் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா செல் செட்டப், செல் சைடும் அதே மாதிரி தான் 3 கேண்டில்ஸ். இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் இடையில இருக்கலாம். ஆனா இந்த கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கேண்டில் ரொம்ப ஹியூஜ் விக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் விக்கா இருக்கலாம். இது ரொம்ப ஹைல க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்படி வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அதே மாதிரி உங்க என்ட்ரி நீங்க 50% இல்லைன்னா ஜோனுக்கு பக்கத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டை மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 2 கேண்டில்ஸ் சேம் பிரேக் அவுட் ஆச்சு, என்ட்ரி ஆனாங்க, உடனே ட்ராப் ஆயிட்டாங்க, அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ உங்க என்ட்ரி இங்கேயோ பிளேஸ் பண்ணிட்டு உங்க ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கோங்க. இது வந்து சேம் சிங்கிள் கேண்டில், ஒரே கேண்டில்ல ட்ராப் ஆயிட்டாங்க,
உங்க என்ட்ரி இங்க இல்லைன்னா இங்க பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட் தான். ஓகேங்களா? ஸோ டார்கெட்னா என்ன? டார்கெட் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரேடு நீங்க ஒரு டைரக்ஷன்ல எடுக்கிறப்போ அந்த ட்ரேடுக்கு ஆப்போசிட்டா எங்க ஃபோர்ஸ் வரும்? நீங்க ஒரு பை ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் யார் வருவா? ஒரு செல்லர்ஸ் வரணும். கரெக்டா? எங்க இருந்து அந்த செல்லர்ஸ் வரலாம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நீங்க அது வரைக்கும் ட்ரேட் ஹோல்ட் பண்ணலாம். இல்ல ஒரு நார்மலான நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1:2 எனக்கு எனஃப், இல்ல 1:5 3 எனஃப், 1:5 எனஃப் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் எக்ஸிட் எனிவேர் அட் த இன் பிட்வீன் த சார்ட்ஸ்ல நீங்க எங்க வேணா எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த ஒரு டார்கெட் ரேஷியோ உங்களுக்கு அச்சீவ் ஆகுறப்போ. பட் ஃபார்முலா வந்து இந்த ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட் ட்ரேட் ட்ராப் ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஸ்விங்ல வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இது வந்து இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா? நீங்க பொசிஷனெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரேட் செட்டப்பையே நீங்க வந்து நெக்ஸ்ட் 30 மினிட்ஸோட ஸ்விங்குக்கு நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் அது சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண புரியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1. ஓகேங்களா? பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம் 30 மினிட்ஸோட ஸ்விங் ரிவர்சல் ஜோன் எங்க இருக்கு, இதை தான் நீங்க முதல்ல பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்ப கேண்டில் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். இங்க வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலுமே இது வந்து ஒரு செல்லிங்னால தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? கேப்புங்கிறது நத்திங் பட் இங்க வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இங்க இருந்து இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து நடந்திருக்கு அப்படிங்கறது நம்ம கிளியரா நமக்கு தெரியணும். இங்கிருந்து இவ்வளவு தூரத்துல நமக்கு செல்லிங் நடந்திருக்கு. ஓகே, செல்லிங் நடந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல நமக்கு ஸ்விங் ரிவர்சல் ஜோன்ஸ் 30 மினிட்ஸோட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? இங்க பாருங்க, பிரேக் அவுட் ஆயிருக்கு. உடனே அந்த விக் உள்ள போயிருக்கு. அடுத்த கேண்டிலும் நல்ல ரெட் கேண்டிலா போறப்ப இந்த இடத்துல நிறைய பேர் செல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க, செல் போயிருப்பாங்க. ஓகேங்களா? செல் போன இவங்களை ஒரே கேண்டில்ல ட்ராப் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே கேண்டில்ல ட்ராப். இந்த கேண்டிலுக்கு மேல நல்லா ஹைல க்ளோஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரான க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரி மாடல் என்னங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, வந்து வேலிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் ட்ராப் வந்து வேலிட் ஆயிடுச்சு இந்த 2 கேண்டில்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி மாடல். நீங்க என்ட்ரி எங்க பிளான் பண்ணலாம்னா இந்த கேண்டிலோட 50% என்ட்ரி பிளான் பண்ணலாம், இல்ல இந்த ஜோனுக்கு பக்கத்துல பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க இங்க பண்ணிருந்தீங்கன்னா 50% பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. சம்டைம் இங்க வரும். ஓகேங்களா? சம்டைம் இவ்வளவு தூரம் வந்து கூட ட்ரேடை வந்து பிக் பண்ணிட்டு போகும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறோம். நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பயப்படக்கூடாது. ஓகேங்களா? உங்க என்ட்ரியை எடுத்ததுக்கு அப்புறம் அது ரெட் கலர்ல தான் வரும். ஓகேங்களா? ரெட் கலர்ல வந்துதான் உங்க என்ட்ரியை பிக் பண்ணிட்டு போகும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்க ரொம்ப ஹை ரிஸ்க் ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இங்க கூட எடுக்கலாம். ஓகேங்களா? பட் அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க மோஸ்ட் ஆஃப் 50%ல எடுக்கிறதும் இந்த ஜோனுக்கு பக்கத்துல எடுக்கிறதும் உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். சீக்கிரமா, அதாவது நிறைய டைம் உங்களுக்கு நடக்கும். இவ்வளவு தூரம் நீங்க என்ட்ரி இங்கதான் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாரு, அதனால இங்க எடுக்கலாம். உங்களுக்கு வர்றப்பதான் அந்த என்ட்ரி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க என்ட்ரி மிஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ரேலியை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட்ல போயிருங்களேன், உங்களுக்கு வந்து எப்படினாலும் என்ட்ரி ஃபில் ஆயிடும். பட் இவ்வளவு தூரம் வந்தாலுமே நீங்க அதுக்காக பேனிக் ஆகக்கூடாது. உங்க ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அடிச்சா மட்டும்தான் இந்த ட்ரேட் செட்டப் இன்வேலிட். அன்டில் இது வந்து இன்வேலிட். இப்போ இன்கேஸ் இப்போ என்ட்ரி எடுத்துருச்சு இங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வேலிட் தான். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் இது வேலிட் தான். அதுக்கப்புறம் இது அதோட ஃபேவரபிள் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ நீங்க அதுக்கு வெயிட் தான் பண்ணி ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி எடுத்தோன்னே இவ்வளவு தூரம் போயிடுச்சு, இவ்வளவு தூரம் கீழே வருது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க உங்களுடைய டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்க ட்ரேட் செட்டப், ஏன்னா உங்க ட்ரேட் செட்டப் கரெக்ட், உங்க என்ட்ரி மாடியூல் கரெக்ட், உங்க ஸ்டாப் லாஸ் சிஸ்டம் கரெக்ட், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? ஹோல்டு. பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஸ்விங் ஹை எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வரலாம். அதனால நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கிறோம். இன்ட்ராடே நீங்க பண்றப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆகுறது ரொம்ப நல்லது. நீங்க இதை ட்ரேட பொசிஷனலா ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் இருக்கிற 30 மினிட்ஸோட ஸ்விங் ரிவர்சல் ஜோனுக்கு இது வந்து போகும். அங்க போய் தான் அடுத்த நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆகிறதா இல்ல கண்டினியூ ஆகிறதாங்கிறது தெரியும். இங்க பாருங்க, கரெக்டா போயிருக்கு. அந்த லைனை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பொசிஷனலாவும் நீங்க ட்ரேட் பண்ணலாம்,
நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்காகவும் நீங்க இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க இதை பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வந்து சார்ட் எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்துருவோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரேட் செட்டப். இப்போ அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ட்ரேட் செட்டப் இங்கே என்ட்ரி ஆக்கி இங்கே போயிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் ஜோனோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் அங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நீங்கள் பொசிஷன்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த ரிவர்சல் ஜோன் வரைக்கும் நீங்கள் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1:8 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. இல்லை நீங்கள் இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 1:3.5 சம்திங் அந்த மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேடை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து 30 மினிட்ஸ் போகணும். ஓகேங்களா, 30 மினிட்ஸை போயிட்டு நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்து நமக்கு அந்த ஸ்விங் ரிவர்சல் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது எப்படி ஸ்விங் ரிவர்சல் ஜோன் சொல்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஓகேங்களா, அடுத்தது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. இங்கே இது கூட ஒரு ஸ்விங் லோ தான். அதுக்கப்புறம் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஹை இந்த லோ எங்க இருக்கு பாருங்க, அது அங்கதான் நமக்கு இந்த லோவை மார்க் பண்ணோம். இந்த லோல மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த லோ, இங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த ட்ரேட் செட்டப் பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த லோ இங்கேயும் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு இதுல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ இன்னொரு விஷயம் ஈஸியா பண்றதுக்கு நான் சொல்றேன். ஐக்கனாஷி இது கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அங்க நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த கேப் அதெல்லாம் வந்து இருக்காது. கேப்லாம் இல்லாதப்போ உங்களுக்கு கிளியரா விசிபிள் ஆகும். ஹைக்கனாசி வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை, ஆனா ஸ்விங்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஹை இப்படி போயிருக்கு, இங்க இருந்து ஒரு ஹை. ஸோ உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஸ்விங் ரிவர்சல் ஜோன் நான் என்னன்னு சொன்னேன்னு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு பை ட்ரேட் போறீங்க அப்படின்னா ஹியூஜ் பையிங் இங்க நடந்திருக்குல்ல. இங்க வந்து பாருங்க, ஒரு ஹியூஜ் பையிங் நடந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. மறுபடியும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஹியூஜ் பையிங் நடந்திருக்கு. செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஹியூஜ் பையிங் நடந்திருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல பாக்குறப்ப உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்விங் லோவை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து நிப்டில நீங்க வந்து ஒன்லி ஸ்விங் லோ ஸ்விங் ஹைய மட்டும்தான் நீங்க இதுல வந்து மார்க் பண்ண போறீங்க ஹைக்கனாஷி கேண்டில்ஸை வச்சு. அதை தவிர நமக்கு இங்க வந்து எந்த வேலையும் கிடையாது. நீங்க வந்து நார்மல் கேண்டில்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி செட்டப்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்த என்ட்ரி மாடலை பேஸ் பண்ணி நீங்க அதுல என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்க 5 மினிட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் செட்டப் வந்து உங்களுக்கு இங்க எக்ஸிக்யூட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அந்த 30 மினிட்ஸ் ஜோன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அங்கிருந்து வந்தது பிரேக் அவுட் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் செட்டப் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங்க செகண்ட் டார்கெட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ண விட்டு ட்ரேடை ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட்டை இது பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இங்கே கூட பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செட்டப் தான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் போய்க்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அங்கே இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த இடத்துல புல் பேக், எக்ஸ்டென்ஷன் ஆச்சு, இந்த இடத்துல புல் பேக், இங்கேயும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இது ஸ்விங் லோ. நீங்க எப்பவுமே வந்து எக்ஸ்டென்ஷன் புல் பேக் இதை நீங்க பாக்குறதுக்கு போதும். நீங்க ஸ்விங் லோ, இது வந்து ஸ்விங் லோ ஆயிருக்கு, இது ஸ்விங் ஹை ஆயிருக்கு, இங்கே ஸ்விங் லோ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஸ்விங் ஹை. இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, இடையில இருக்கிற ஒரு சில இதெல்லாம் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், அது நிறைய ஒர்க் ஆகுது. பட் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான் பவர்ஃபுல். இதுல தான் நிறைய ஒரு ஹியூஜ் பையர்ஸோ செல்லர்ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரேட் டெசிஷனை எடுத்திருப்பாங்க. இவன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி போற மாதிரி இருந்தாலும் இந்த ஜோன்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஜோன்ஸும் வந்து பிரேக் அவுட் ஆகி போற மாதிரி இருந்தாலும் அலோவ் பண்ணாது. உங்களுக்கு வந்து பையிங் டிசிஷன் தான் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி மாறி மாறி நடக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஸ்டாண்டர்டா ஸ்விங்லோ ஸ்விங் ஹையை நீங்க மார்க் பண்ணணும். அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல வந்து டவுட் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்க ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு சொல்லிக்கலாம். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஓகேங்களா, இது ஒரு ஸ்விங் லோ, இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஓகேங்களா, இதை வந்து நம்ம கிரீன் கலர் கேண்டில் மார்க், கிரீன் கலர் சப்போர்ட் ஜோன் தானே உங்களுக்கு, இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். உங்களுக்கு இது பாக்குறது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதை கூட நீங்க மார்க் பண்ணலாம்.
ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியலையா? அப்படியே ஹை கெனாசில மாத்துறப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும். இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி அங்கேயும் நடந்திருக்கு. ஓகேங்களா, இங்க போயிட்டு ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி நடந்துங்கிறது இப்படி போயிருக்கு. மறுபடியும் செல்லிங் வந்திருக்காங்க, ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்ததுங்கிறது நம்ம 5 மினிட்ஸ் கடையில் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தேவை இந்த 2 ஜோன்ஸ் தான். 30 மினிட்ஸ்ல ஸ்விங் ஹை ஜோன்ஸை, ஸ்விங் ரிவர்சல் ஹை ஜோன்ஸை மார்க் பண்றீங்க. அதுக்கு நீங்க ஹை கெனாசி யூஸ் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ட்ரி எப்படி பிளான் பண்ணலாம்? ஒவ்வொரு என்ட்ரியும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்டாலாம் நடக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் நான் சொல்லி கொடுத்த அந்த 3 என்ட்ரி மாடல் கண்டிப்பா நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு 5 மினிட்ஸ்ல. இங்க இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர், இங்க வந்து கேப் டவுன்னா ரெட் தான். உங்களுக்கு கேப்பா பார்க்காதீங்க, ரெட்டா பாருங்க. கேப் ஆயிருக்கு. இங்க போக ட்ரை பண்ணிருக்காங்க, மறுபடியும் நிறைய என்டர் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்டர் ஆயிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த கேண்டில்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க. இவங்க போனவங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ட்ராப் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு மேல உள்ள போயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து நமக்கு ஒரு 2 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹையா க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ உங்க என்ட்ரியை வந்து நீங்க இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பிளான் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க அடுத்த ஜோனுக்கு, ஏன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதால தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் எங்க ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா அங்க அதையுமே பிரேக் அவுட் பண்ணி இது போயிருக்கு அப்படின்னா 30 மினிட்ஸோட ரிவர்சல். அங்க பாருங்க, அங்க போயிட்டு மறுபடியும் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஃபால் ஆயிருக்கு. ஆனா ஃபால் ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல வந்து இந்த ஜோன்ஸ்ல எடுத்துட்டு தான் போயிருக்கு. இங்க மறுபடியும் ஹியூஜ் பையிங் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியரே நடக்கல. ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் போகணும், அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, இதுக்கு லோக்கு கீழே நல்லா க்ளோஸ் வச்சுக்கணும் வித்தவுட் விக்ஸ். அந்த மாதிரி இருந்தா நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நம்ம இந்த ட்ரேடை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு அப்படியே வந்து மேல போயிடுச்சு. ஸோ நம்ம இது வந்து ட்ரேட் எடுக்கிறது பிரேக் அவுட் ட்ராப் கிடையாது, அதனால இந்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் வேற செட்டப்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம அது தனியாக தான் பார்க்கணும். இந்த பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இதோட ஒரு தேவையான விஷயங்கள். இப்போ வந்து நிஃப்டியில ஒரு ட்ரேட் செட்டப் லாஸ்ட் ஃப்ரைடே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே 27. ஓகேங்களா, நான் இந்த இது எடுக்கிறது இது வந்து ஃப்ரைடே நடந்த ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு இந்த ஜோன் தெரியணும். இந்த ஜோன்ஸை நீங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா நீங்க 30 மினிட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இடத்துல ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்க போயிட்டு இப்படி ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகி இங்க கீழே வந்திருக்கு. ஒரு கேண்டில் 2 கேண்டில் இருந்தா போதும், 2 கேண்டில் மினிமம். ஓகேங்களா, நீங்க இதை ஸ்விங் ஹையா கன்சிடர் பண்றதுக்கு 2 கேண்டில் இருந்தா போதும். ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளவு தூரம் கிரியேட் ஆயிருக்கு. இதை நீங்க அப்படியே ஹை கெனாசி கேண்டில்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு ஹை இருக்குன்னா அதுக்கு கீழே 2 கேண்டில்ஸ் இருக்கணும், இந்த பக்கம் 2 கேண்டில்ஸ். ஓகேங்களா, ஸ்விங் ஹைக்கு மட்டும் தான் நீங்க ஒரு கேண்டில் இருந்தா போதுமானா அது பத்தாது, அட்லீஸ்ட் 2 கேண்டில் இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு இங்க ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல தெரியும். மார்னிங் அடுத்த நாள் காலையில நமக்கு வந்து ட்ரேட் செட்டப் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் போயிட்டு ஓகே பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு உடனே ட்ராப் ஆகி இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஓகே, இப்ப இங்க லாங் போனவங்கள எக்ஸிட் ஆகணும். கரெக்டுங்களா, அவங்க எக்ஸிட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா இதே பிரைஸா தான் இருக்கும். ஓகேங்களா, இதே பிரைஸா தான் இருக்கும். ஈவன் தோ சம் ஆஃப் த ட்ரேட் செட்டப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேண்டில் இது பிரேக் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 30 மினிட்ஸ் ஸ்விங் ஹைல இருக்கிறத ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சடன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஓகேங்க, பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சு, மறுபடியும் வருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிட்டு பிரேக் அவுட் ட்ரை பண்ணிருக்காங்க. நிறைய ரீட்டைலர்ஸ் லாங் போயிருப்பாங்க, உடனே ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல உடனே ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பின்பாரா, ஸ்ட்ராங் பின்பாரா கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பாத்தீங்க, இந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் என்ட்ரி மெத்தட்ல வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த க்ளோசிங். சும்மா இப்படி வந்துட்டு இங்க ஒரு பின்பார் மாதிரி ஆரம்பிச்சு இந்த இடத்துல இப்படி எல்லாம் விக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடாது.
ஓகேங்களா? சிங்கிள் கேண்டில நீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கீழ க்ளோஸ் வச்சிருக்கணும். விக் இந்த மாரி தெரியவே கூடாது. உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கணும் விக். விக்கே தெரியாம இருந்தா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீங்க இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் உங்களுக்கு வந்து ட்ராப் கேண்டில் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க இதுல 50%ல என்ட்ரி போடுங்க. இந்த கேண்டிலோட 50% என்ட்ரி. இதுக்கு மேல கொஞ்சம் பஃபர் வித் ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் தான் பஃபர், ரொம்பலாம் அதிகம் தேவையில்ல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வருதோ, ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதிகமா 60 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க உங்களுக்கு எங்க அடுத்த 5 மினிட்ஸ் ஸ்விங் இருக்கு பாருங்க. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இந்த லோவில் தான் நமக்கு ட்ரபிள் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கிறோம். அது உங்களுக்கு 1:3 வந்துருச்சு. இல்ல நான் வந்து 30 மினிட்ஸ்க்கு நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷனை, அதாவது நீங்க எடுக்கிற ஒரு 10 லாட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 5 லாட்டை இந்த ஸ்விங்ல க்ளோஸ் பண்ணிடுங்க. மீதியை பிரேக் ஈவன்ல வச்சிருங்க. ஓகேங்களா? பிரேக் ஈவன்ல வச்சுட்டு இந்த ட்ரெண்டை நீங்க ரைட் பண்ணலாம். அன்னைக்கு பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு 1:8 ரிஸ்க் ரிவார்டு வரும். இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பையிங் ஃபோர்ஸ் வந்து இங்கிருந்து தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சிங்கிள் கேண்டில்ல ட்ராப் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலுமே உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் மூவ் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரேட் செட்டப். நீங்க வந்து கண்டினியூஸ் கரெக்டான ஸ்விங் ரிவர்சல் ஹை லோல யூஸ் பண்றப்போ ஓவராலா பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை நம்ம வந்து ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்துட்டோம். நீங்க இது கண்டினியூஸா உங்க ட்ரேடிங்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது அபவுட், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருக்கிறத உங்க சார்ட்ல மேபி மார்க் பண்ணி, இல்ல உங்க என்ட்ரி மாடல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல உங்களுக்கு என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் எனக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, இல்லைன்னா ஒரு போட்டோ அப்டேட் பண்ணி நீங்க கேட்கலாம். கேட்குறப்போ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே tuned ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் if you're interested, please subscribe this channel, and thank you guys. Have a good day.